இன்னைக்கு உலக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றம் நடந்திருக்கு. குறிப்பா இந்தியா மற்றும் அமெரிக்கா மத்தியில ஆயில் பிசினஸ் பத்தி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பரபரப்பான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. அதாவது இந்தியா இனிமே ஈரான் கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத நிப்பாட்டிட்டு வெனிசுலா நாட்டில இருந்து தான் ஆயில் வாங்க போறாங்கன்னு ட்ரம்ப் அடிச்சு சொல்லியிருக்காரு. இது சும்மா பேச்சுக்கு சொல்லல. இதற்கான டீல், அதாவது ஒப்பந்தம் ஏற்கனவே பேசி முடிக்கப்பட்டாச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதோட பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, சில வருஷமாவே ஆயில் பாலிசியில பல குழப்பங்கள் இருந்துச்சு. போன வருஷம், அதாவது மார்ச் 2025 வெனிசுலா கிட்ட இருந்து ஆயில் வாங்குற நாடுகள் மேல ட்ரம்ப் 25% வரி போட்டாரு. ஏன் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கினதுக்கு இந்தியா மேல கூட வரி விதிச்சாங்க. ஆனா இப்போ நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. ஜனவரி மாசம் வெனிசுலாவோட முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா சிறைப்பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த நாட்டோட முழு கட்டுப்பாடும் இப்போ அமெரிக்கா கைக்கு வந்திருக்குன்னு ட்ரம்ப் சொல்றாரு. இப்போ அங்க என்ன நடக்குதுன்னா, வெனிசுலால இருந்து ஆயில் ஏத்துக்கிட்டு 18 கப்பல்கள் அமெரிக்காவோட டெக்சாஸ் பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, வழக்கம் போல சீனாவுக்கு போக வேண்டிய ஆயில் சப்ளை இப்போ ஜீரோ ஆயிடுச்சு. எல்லா ஆயிலும் அமெரிக்கா பக்கம் திரும்புற இந்த நேரத்துல தான் இந்தியாவும் இந்த கேம்ல உள்ள வருது. இதை உறுதிப்படுத்துற மாதிரி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இப்போ வெனிசுலாவோட பொறுப்பு அதிபரா இருக்கிற டெல்சி ரோட்ஸிக்கும் வெள்ளிக்கிழமை போன்ல பேசியிருக்காங்க. ரெண்டு பேருமே எரிசக்தி, வர்த்தகம், தொழில்நுட்பம்னு எல்லா துறையிலுமே உறவை வளர்த்துக்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஈரான் பக்கம் இருந்தா நம்ம கவனம் இப்ப வெனிசுலா பக்கம் திரும்புறதா தெரியுது. இது இந்தியாவோட ஆயில் தேவையை பூர்த்தி பண்றது மட்டும் இல்லாம குளோபல் பாலிடிக்ஸ்ல ஒரு புது மாற்றத்தை உண்டாக்கி இருக்குமேன்னு சொல்லலாம்.